பெரம்பலூர் மாவட்ட செய்தி மடல். மத்திய அரசின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் வரும் 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் நடைபெறவுள்ளது. இப்போட்டிகளில் பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள் கலந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியினை மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேலு பிரபு கொடிசை தொடங்கி வைத்தார். இப்போட்டி பாலக்கரை வரை சென்று மீண்டும் திரும்பி துவங்கிய இடத்தில் முடிவடைந்தது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மினி மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் பரிசு வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட ஊராட்சி தலைவர் ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இப்பாலத்தை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் நேரில் பார்வையிட்டு மேம்பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்தார். அப்போது பாலத்தின் ஒரு சில இடங்களில் சிறு மேடு பள்ளங்களால் வாகனங்களில் அதிர்வு ஏற்படுவதால் பாலத்தில் அதிக அதிர்வு ஏற்படுத்தும் இடங்களை உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டார். மேலும் பாலத்தின் நடுவே தடுப்புகள் உயரமாக அமைக்க வேண்டும், பாலத்தில் விளக்குகள் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். பாலத்தில் எஞ்சியுள்ள பணிகளை விரைந்து முடித்து பாலத்தின் தன்மை குறித்த உறுதி சான்றிதழ் பெறப்பட்ட பின்னரே முழுமையாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மேம்பாலத்தை கொண்டு வர வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் நெகிழி பைகளுக்கு பதிலாக மஞ்சை பை பயன்பாட்டை நடைமுறைப்படுத்தும் விதமாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக தானியங்கி மஞ்சை பை விற்பனை இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த தானியங்கி இயந்திரத்தில் 10 ரூபாய் நாணயத்தை செலுத்தி மஞ்சை பை பெரும் நிகழ்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தொடங்கி வைத்தார். இந்த தானியங்கி மஞ்சை பை விற்பனை இயந்திரத்தில் ஒரு 10 ரூபாய் அல்லது 2 5 ரூபாய் நாணயங்களை செலுத்தினால் ஒரு மஞ்சை பை துணிப்பை இயந்திரம் வழங்கும் வகையில் இந்த தானியங்கி இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேப்பூர் ஒன்றியம் எழுமூர் ஊராட்சியில் வேளாண் அறிவியல் மையம் சார்பில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யாத்திரை வாகனத்தின் வீடியோ படக்காட்சி மூலம் மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம், மகளிருக்கான சமையல் எரிவாயு திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டம், பிரதம மந்திரி விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம், ஆயுஷ் மருத்துவ காப்பீடு திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், கிரெடிட் கார்டு, டிஜிட்டல் இந்தியா, மண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள், பயன்பாடு, எதிர்கால வளர்ச்சி, சாதனைகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆளில்லா விமானமான ட்ரோன் மூலம் குறைந்த செலவில் குறுகிய கால அளவில் பயிர்களுக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தெளித்தல், நானோயுரி தெளித்தல் போன்றவை குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துக்கூறி விளக்கமளித்தனர். இதனைத் தொடர்ந்து ட்ரோன் மூலம் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தெளித்தல் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் சித்த வைத்தியத்தின் தந்தை என போற்றப்படும் சித்தர் அகத்தியரின் பிறந்தநாளையொட்டி ஆண்டுதோறும் தேசிய மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் 7வது தேசிய சித்த மருத்துவ தினம் அண்மையில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சிறப்பு சித்த மருத்துவ முகாம் மற்றும் மூலிகை கண்காட்சி நடைபெற்றது. இம்முகாமில் நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. நோய் எதிர்ப்பு சக்திக்காக நிலவேம்பு கசாயம் அனைவருக்கும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து யோகா பயிற்சி அளிக்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தலி ஊராட்சியில் உள்ள மகளிர் சுகாதார வளாகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மகளிர் சுகாதார வளாகத்தை தினந்தோறும் பணியாளர்கள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் எனவும், சுகாதார வளாகத்தில் நீர் பற்றாக்குறை இல்லாமல் எப்போதும் போதுமான அளவு நீர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அலுவலருக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுடன் நேரில் சென்று சேர்க்கிறதா என மக்களிடம் நேரில் கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து சித்தலை காலனி பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயினை பார்வையிட்டு தொடர்ச்சியாக சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு நோய் ஏற்பட வண்ணம் பராமரிக்க வேண்டும் எனவும், அனைத்து தெருக்களையும் சுழற்சி முறையில் சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு ஆட்சியர் கற்பகம் உத்தரவிட்டார்.
தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் அரசு அலுவலை உற்சாகப்படுத்தும் விதமாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடந்தது. தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டன. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம், சட்டமன்ற உறுப்பினர் பிரபான் உள்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான கண்ணாடி குடுவையில் நீர் நிரப்புதல், பானை உடைத்தல், சிலம்பம், இசை நற்காலி உள்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு விளையாடி மகிழ்ச்சி அடைந்தனர். வானொலிக்காக பெரம்பலூரிலிருந்து எம். செல்வராஜ்.